சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கீழப்பசாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரவீன். இவர் கோயம்புத்தூரில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி ஊர் திருவிழாவிற்காக பிரவீன் தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டுள்ளார். மானாமதுரை பேருந்து நிலையம் வந்தடைந்த பிரவீனை அவரது 3 நண்பர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்வதற்காக வந்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பிரவீனை 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்க முயன்றுள்ளனர். அப்போது நண்பர்கள் தப்பிச் செல்ல பிரவீன் மட்டும் அந்த கும்பலிடம் சிக்கியுள்ளார். இதனையடுத்து அந்த கும்பல் பிரவீனை கடத்திச் சென்றுள்ளனர். பின்னர் 2ஆம் தேதியன்று தீயனூர் கண்மாய்க்குள் பிரவீன் இரத்த சடலமாக கிடந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்யுமாறு பிரவீனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகின. கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதியன்று மானாமதுரை புதிய பேருந்து நிலையம் வாகனம் நிறுத்துமிடத்தில் பணிபுரிந்து வந்த சசிகுமார் என்பவரை கீழப்பசாலை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் வெட்டியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தால் சசிகுமார் ஒரு கையை இழந்துள்ளார். இதனையடுத்து வெட்டிய கும்பலிடம் பிரவீன் நெருங்கி பழகி வந்த நிலையில் பிரவீனுக்கும் தொடர்பு இருக்கலாம் என முன்விரோதம் காரணமாக பிரவீனை கொலை செய்ததாக சசிகுமார் போலீசிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பிரவீன் கொலை வழக்கில் சசிகுமார், தனுஷ், ரகுபதி, அமர்நாத், சுதர்ஷன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற போது அவர்கள் தப்பியோடிய போது கீழே விழுந்ததில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.